அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தௌபாவின் தத்துவங்கள் என்று ஒரு தலைப்பின் கீழே உங்களுக்கு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே நபிமார்களை தவிர மற்ற யாரையும் பாவத்தை விட்டு மாசூம்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக படைக்கவில்லை. பூமியில் பிறந்திருக்கிற எல்லோரும் பாவம் செய்பவர்களே. குல்லு பனி ஆதம் கத்தாஊன், கைருல் கத்தாயின், பாவம் செய்பவர்களில் சிறந்தவர் யார் என்றால் அத்தவ்வாபூன், தௌபா செய்பவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த பாவத்தில் ரெண்டு வகை. ஒன்று அல்லாஹ் செய்ய சொன்னதை விடுவது, இன்னொன்று விடச் சொன்னதை செய்வது. தர்க்கே மாமூர் ஃபேல மஹ்தூர். இந்த ரெண்டுல எது கொடுமையானது? இறைவன் செய்ய சொன்னதை விடுவது பெரிய பாவமா, அல்லது அவன் விடச் சொன்னதை செய்தது பெரிய பாவமா? குர்ஆனிலே இரண்டையும் அல்லாஹ் சொல்லுவான். இப்லீஸ் செய்ய சொன்னதை விட்டார். வஸ்ஜுதுலி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய் என்று அல்லாஹ் சொன்னான். செய்ய சொன்னதை விட்டதால் அவன் பாவம் கொடியவனாக மாறி போனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விடச் சொன்னதை செய்தார்கள். இந்த கோதுமை கனியை சாப்பிடக்கூடாது என்றார்கள் என்றான் அல்லாஹ். இப்லீஸினுடைய ஏற்பாட்டால் நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன், சாப்பிட்டார்கள். இந்த ரெண்டு பாவத்தில் எது பெருசு? செய்ய சொன்னதை விடுவது விடச் சொன்னதை செய்வதை விட பெரியது. அன்பிற்குரியவர்களே, இன்னொரு பக்கமும் பார்க்கிறோம். இந்த பாவங்கள் இருக்கிறதே, ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், அடியார் சார்ந்த பாவங்களும் இருக்கிறது, அல்லாஹுவை சார்ந்த பாவங்களும் இருக்கிறது. இந்த பாவத்தில் எது கொடுமையானது? அல்லாஹ் சார்ந்த பாவங்களை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அடியார் சார்ந்திருக்கிற பாவங்களை அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அது குறித்தும் இந்த சமுதாயம் அக்கறை இல்லாமல் இருக்கிறது. பாவத்தில் இன்னொரு இரண்டு வகை இருக்கிறது. உறுப்புகள் சார்ந்த பாவம், உள்ளம் சார்ந்த பாவம். உறுப்புகள் சார்ந்த பாவம் பெரிதா, உள்ளம் சார்ந்த பாவம் பெரிதா என்கிற போது இப்லீஸ் உள்ளம் சார்ந்த பாவம் செய்தான். பெருமை வந்தது, உள்ளம் சார்ந்த பாவம். பெருமை வந்தது, பொறாமை வந்தது. கலக்தனி மின் நார் வ கலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய், அவருக்கு போய் நானா என்றான். அந்த பெருமை, அகங்காரம் உள்ளம் சார்ந்த பாவம். உறுப்பு சார்ந்த பாவம் போய் கையால பறிச்சு வாயால சாப்பிட்டது. இந்த ரெண்டு பாவங்களில் எது கொடுமையானது என்றால் உள்ளம் சார்ந்த பாவம் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆக மனிதன் எந்த வகையிலும் பாவம் செய்வான். உறுப்புகள் சார்ந்து, உள்ளம் சார்ந்து, அல்லாஹ் சார்ந்து, ரசூல் சார்ந்து, இல்லையா, அடியார்கள் சார்ந்து, அல்லாஹ் சொன்னதை விடுவது, விடச் சொன்னதை செய்வது, இப்படி எல்லா வகையான பாவத்திலும் சூழ்ந்திருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்கள் இன்னமும் எழுதுகிறார்கள், நிலைமையை கவனித்து பாவம் பெரிதாகும், நேரத்தை கவனித்து பாவம் பெரிதாகும், இடத்தை கவனித்து பாவம் பெரிதாகும். விபச்சாரம் செய்வது கொடுமையான பாவம், கபாயிர். இதே திருமணம் முடித்தவன் விபச்சாரம் செய்வது அதைவிட கொடுமையானது. பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணை இவன் பாதுகாக்க செய்ய வேண்டியவனே பலாத்காரம் செய்வது இன்னும் கொடுமையானது. அது சொந்தக்காரராக இருந்தால் அதிலும் கொடுமையானது. அதிலும் மார்க்கம் தடுத்த பெண் இவன் மணமுடிக்க கூடாது, அந்த பெண்ணை இவன் பலாத்காரம் செய்வது இன்னும் கொடுமையானது. நிலைமையை கவனித்து பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிதாக்குகிறான், அதற்கான தண்டனையை அதிகமாக்குகிறான். இடத்தை கவனித்து, வெளியில பாவம் செய்யறதுக்கும் பள்ளிவாசல்ல பாவம் செய்யறதுக்கு வித்தியாசம் இல்ல. இடத்தை கவனித்து பாவம் பெரிதாகும். நேரத்தை கவனித்து மற்ற நாள்ல பொய் சொல்றதை விட ரமலான்ல பொய் சொல்றது 70 மடங்கு கூட. மற்ற நாள்ல திருட்டுத்தனம் பண்ணுவதை விட ரமலானிலே பண்ணுவது இன்னும் அதிகமானது.
இடத்தை கவனித்தும் நேரத்தை கவனித்தும் நிலைமைகளை கவனித்தும் பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்லுகிறது. இந்த பாவத்திற்கான பரிகாரம், உலகத்தில் பாவம் என்று இருக்கிற போது பரிகாரம் வேண்டாமா? 70 தாயை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபையாளன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹு அக்பர். ஒரு ஹதீஸில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி கேட்கிறாரு, நாயகமே, அல்லாஹ்விடத்திலே ஒருவர் கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? யா அல்லாஹ் என்று அழைத்தால் அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லப்பைக் என்பான். இந்த அடியான் அழைக்கிற போது ஒரு தாய அம்மாவுக்கு அம்மான்னு கூப்பிடும் போது உடனே அந்த தாய் என்னவாப்பா என்று கேட்கிறார்களே, அல்லாஹ்வை அழைக்கிற போது லப்பைக் என்பான். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாரு, பல் முஜாஹித், ஒரு போராளி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் லப்பைக் என்பான். பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு நோன்பாளி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் லப்பைக் என்பான். ஒரு ஜாஹித், உலகத்தை முற்றிலும் துறந்த துறவி அல்லாஹ்வை அழைத்தால், யா அல்லாஹ் என்று அழைத்தால் அல்லாஹ் லப்பைக் என்பான். ஆனால் ஒரு பாவி பாவம் செய்து விட்டு அந்த சஹாபி கேட்கிறாரு, ஒரு பாவி பாவத்தை செய்து விட்டு அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நாயகமே? முகத்தை திருப்பிக் கொள்வானா? முகத்தை திருப்பிக் கொள்வானா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் 3 தடவை லப்பைக் சொல்லுவானாம். லப்பைக் லப்பைக் லப்பைக், என் அடியான் என்னை அழைத்து விட்டான். மற்றவர்கள் எல்லாம் என்னை அழைத்தது தன் அமலை காட்டுவதற்காக. நான் இந்த அமல் செஞ்சிருக்கிறேன் ரப்பே, அதை வச்சு எனக்கு கூலி கொடுன்னு காட்டுவதற்காக. ஆனா இந்த பாவம் செய்தவன் அழைத்தது தன் அமலை காட்ட அல்ல, என் ரஹ்மத்தை பெற, என்னுடைய அருளை பெற. இப்படி அழைக்கிற போது நான் எப்படி அருளாளன் அவனுக்கு ரஹ்மத்தை கொடுக்காமல் இருக்க முடியும், மன்னிக்காமல் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, பாவிகளிடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறான். முதல்ல நமக்கு இந்த பாவத்தினுடைய இல்லையா நிலைகளை தெரிந்தால் தானே மன்னிப்பு கேட்கும் எண்ணம் வரும். பாவத்தால் எத்தனை கொடுமைகள் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய எழுதுகிறார்கள், பாவத்தால் நேருகிற கொடுமைகள் என்று நிறைய எழுதுகிறார்கள். அதுல நான் 10 மட்டும் சொல்லுவேன். அப்பதான் தௌபா செய்கிற வாய்ப்பை நாம் பெற முடியும். முதல்ல ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தால் லஅனத்துல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் சாபம், ரசூலின் சாபம், மலக்குகளின் சாபத்தை பெறுகிறான். பாவத்தை செய்யும் போது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறான், இது ஒரு பாவம். இந்த பாவத்தை செய்கிற போது அல்லாஹ்வினுடைய சாபம், ரசூலின் சாபம். அல்லாஹ்வுடைய சாபம் ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா 7 தலைமுறையை அது பாதிக்கும். ரசூலுடைய சாபம் என்றால் 3 தலைமுறையை அது தாக்கும். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறமே, இந்த பாவத்திலிருந்து பரிசுத்தம் பெறுவதற்கு என்ன வழி இல்லையா? தலைமுறையை தாக்குகிற பாவங்களை நாம் அனுதினமும் செய்து வருகிறோம், அனுதினமும் செய்து வருகிறோம். முதல்ல லஅனத்துல்லாஹ், இரண்டாவதாக மஈஷத்தல் லன்கா, ஃபமன் அரல் அன் திக்ரி ஃபைனலஹு மஈஷத்தல் லன்கா. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வினுடைய சொல்லை எவன் புறக்கணித்து பாவம் செய்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம் என்கிறான் அல்லாஹ். காலம் முழுக்க நெருக்கடி, நிம்மதியில்லாத வாழ்க்கை, நிம்மதியில்லாத வாழ்க்கை. மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், நுக்தத்தே சௌதா, உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முத்திரையை குத்திடுவான், கரும்புள்ளியை வச்சிருவான், நல்லதே விளங்காது. வட்டி வாங்குறவனுக்கு என்னதான் போய் பயான் செஞ்சாலும் அவன் கவனம் முழுக்க அதுலதான் இருக்கும் இல்லையா? சாக்கடை ஓரத்தில் இருப்பவர்களின் மீது அத்தரை தெளித்தாலும் என்ன பயன்? விளங்காது, நல்லது விளங்காது. நாலாவது ஹுஜூமுல் முசீபா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முசீபத்தை வைத்து தாக்குவானாம். முசீபத்து மேல முசீபத்து, சோதனை மேல சோதனை. அஞ்சாவது நல்லோர்களின் துவாவிலே இவனுக்கு நசீப் இருக்காது. நல்லோர்கள் துவா செய்கிற போது இவருக்காக கேட்கிற எண்ணத்தை அல்லாஹ் போட மாட்டான். ஆறாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவனிடத்திலிருந்து ஹயாவை எடுத்து விடுவான். வெக்க இருந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டான், இவனிடமிருந்து வெக்கத்தை எடுத்து விடுவான். அல் ஈமானு வல் ஹயா குர்ஆனா ஜமீஆ, ஈமானும் வெக்கமும் மாட்டின் 2 கொம்பு மாதிரி ஒரே மாதிரி.
ஈமான் போச்சுன்னா ஹயா போயிடும், ஹயா போச்சுன்னா ஈமான் போயிடும், வெக்கம் போச்சுன்னா ஈமான் போயிடும், ஈமான் போச்சுன்னா வெக்கம் போயிடும். வெக்கத்தை எடுப்பான். ஏழாவது இல்மினுடைய பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உண்மையான கல்வியின் பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். குர்ஆன் சார்ந்த ஞானம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். எட்டாவதாக மலக்குகளுடைய துஆவிலிருந்து மஹ்ரூமாகி விடுவார். மலக்குகள் இவருக்காக துஆ செய்ய மாட்டார்கள். ஒன்பதாவதாக அஸ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய கண்ணியம் உள்ளத்திலிருந்து பாவம் செய்வானா? பத்தாவதாக வஃபாத்தாகிற போது கலிமா சொல்லுகிற வாய்ப்பை இழந்தவனாக மௌத்தாவான். இவ்வளவு கஷ்டங்களும் இந்த பாவத்திற்குள் இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து பரிகாரம் செய்தவர்கள் எப்படியெல்லாம் பரிகாரத்தை தௌபாவை தேடினார்கள். இப்ப நாம ரமலானை பெற்றும் தௌபாவை தேடாமல் இருக்கிறோமே, இந்த 10 தௌபாவை தேடுவதற்கான 10. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார், 2 சொட்டு கண்ணீர் எனக்காக விடுகிறாயா? உன்னை பரிசுத்தமாக்கி அன்று பிறந்த பாலகனாக மாற்றுகிறேன். யார் கேட்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அவ்வளவு அற்புதமான நேரத்திலே நாம் இருக்கிறோம். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லையா, மிக உயர்ந்த சஹாபி இல்லையா, பெருமானாரோடு சேர்ந்து இருக்கிற சஹாபி இல்லையா, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பெண்மணி மசாலா கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா இங்க வாங்க, என்ன இந்த மாதிரி நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அபூ ஹுரைரா திகைத்து போய் நிற்கிறார்கள். அடுத்து அந்த அம்மா சொல்லுச்சு, அதுல ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை கொன்னுட்டு அல்லாஹ் மன்னிப்பானா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பக்கத்திலே நிக்காத போயிருந்தாங்க. எனக்கு அருகிலேயே நிற்காதே, சென்று விடு, உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அந்த பெண்மணி அழுது கொண்டே கதறிக்கொண்டே சென்று விடுகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய், நாயகமே இப்படி ஒரு பாவி என்னிடத்திலே வந்து மசாலா கேட்டார் நாயகமே, நான் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று அனுப்பிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அஹ்லக்த, நீயும் அழிந்து அந்த பெண்ணையும் அழித்து விட்டாயே அபூ ஹுரைரா. இப்படி ஒரு மசாலா சொல்லிவிட்டாயே அபூ ஹுரைரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் ஷிர்க்கை தவிர அத்தனையும் மன்னிக்கிறேன், தௌபா செய்து அழுது விட்டால் நான் மன்னிக்கிறேன் என்று ரப்பு சொல்லுகிறான், மன்னிக்க மாட்டான் என்று நீ எப்படி ஃபத்வா செய்தாய்? சொன்ன உன்ன அல்லாஹு அக்பர். இமாம் புகாரி எழுதுகிறார்கள், தர்ஜுமத்துல் புகாரியில் இருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த பெண்ணை தேடி தெரு தெருவாக அலைந்தார்களாம். நம்ம மாதிரி இல்ல, அந்த காலத்துல பெண்கள் நல்ல புர்கா போட்டு கண்ணு மட்டும் தான் தெரியும், இந்த பெண்ணு யாருன்னு யாருக்கு தெரியும்? தெரு தெருவாக அழைக்கிறார்கள். சிறுவர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், ஜன்னா அபூ ஹுரைரா, நேற்று வரைக்கும் அபூ ஹுரைரா நல்லா இருந்தாரு, இன்னைக்கு அபூ ஹுரைராவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அழுது கொண்டு ஒவ்வொரு தெருவாக மதீனாவின் வீதி முழுக்க அலைகிறார். அல்லாஹ்விடத்தில் கேட்டார், ரப்பே அந்த பெண்ணை காட்டி கொடுத்து விடு ரப்பே, பெருமானார் சொன்னதை அந்த பெண்ணிடத்தில் சொல்லிவிட வேண்டும் ரப்பே. அழுகிறார். இரவு நேரத்திலே அதே பெண் செல்வதை பார்க்கிறார். அந்த பெண்ணை கேட்கிறார், அபூ ஹுரைரா எனக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு இருக்கிறதா? அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நேத்து கேட்ட பெண்ணே, நம்மிடத்திலே மசாயி கேட்ட பெண்ணே என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பு இருக்கிறது, தௌபா செய்தால் ரப்பு மன்னிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அம்மா நீங்கள் தௌபா செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். அந்த பெண் அதே இடத்திலே சஜிதாவிலே விழுந்து அழுதுவிட்டு எழுந்து சொன்னார், எனக்கு இறைவன் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறான், அதை முஸ்லிம்களுக்கு நான், அதை என்னுடைய இஸ்லாமியர்களுக்கு நான் அதை சதக்காவாக செய்கிறேன் என்று சொல்லி கீழே விழுந்தால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தௌபா செய்யணும் எவ்வளவு ஆசை, தன் பாவங்களில் இருந்து புனிதம் பெற வேண்டும் என்று எவ்வளவு ஆசை. நாமெல்லாம் பாவக் கடலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தௌபா செய்ய வேண்டாமா? நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஹவாரியின்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 சீடர்கள் இருந்தார்களே, அந்த சீடர்கள் செல்லுகிற போது ஒரு பாவி கூட வந்தாராம். இவங்க பின்னாடி எல்லாம் போனா அந்த புண்ணியத்தை வச்சாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பாவத்தை மன்னிப்பானேன்னு அப்படி பின்னாடியே போறார். அந்த சீடர்கள் நினைத்தார்களாம், இந்த பாவி பின்னாடி வர்றான்,
நம்ம அமல்கள்லாம் சேர்ந்து கெட்டு போயிடுமே, இந்த பாவி பின்னாடி வர்றான், இவன் கூட வந்தாண்டா நம்மளும் ஹலாக்காயிடுவோமே என்று இவர்கள் துரத்துகிறார்கள். அவர் பின்னால் வருகிறார், துரத்துகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி இறக்குனானா, ஈசா இந்த ஹவாரியின்களுடைய அமலை எல்லாம் நான் அழித்து விட்டேன், அதே மாதிரி கூட வந்த அந்த தீயவன் இருக்கிறானே அவன் பாவத்தை அழித்து புனிதம் பெற்றவனாக மாற்றிவிட்டேன். அவனுடைய எண்ணம் இவங்க நல்லவங்களுக்கு பின்னாடி போன அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அந்த எண்ணத்தில் வருகிறான். அவனை சேர்த்துக் கொள்ளாமல் விரட்டுகிறார்களே ஹவாரியின்கள். பாவிகளை ஈசா உம்மோடு இணைத்துக்கொள், பாவிகளை உம்மோடு இணைத்துக்கொள், அவர்களுக்காக அவர்களும் பாவ மன்னிப்பு தேடட்டும், நீயும் தேடு. அல்லாஹு அக்பர். அதை கொஞ்சம் வேகமா புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற பாதிரிகளே இப்ப பாவ மன்னிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வேற விஷயம் இல்லையா? தாங்களே அல்லாஹ்வா மாதிரி வந்த எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபா செய்தால் உடனுக்குடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறார். சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான், இந்த சஹாபியினுடைய வரலாறு ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை நிமித்தமாக இந்த சாலபாவை அனுப்பி வைக்க, அல்லாஹு அக்பர், இந்த சாலபா வேலை நிமித்தமாக சென்ற சாலபா செல்லுகிற போது ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளித்துக் கொண்டிருக்கிற பெண்ணை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே வஹி இறங்குகிற காலம் இல்லையா, பெருமானாருக்கு வஹி இறங்குகிற காலம். சாலபாவுக்கு மனதுக்குள்ளே வஹி வந்து விட்டது, மனதுக்குள்ளே எண்ணம் வருகிறது, வஹி இறங்குகிற காலம், நாம தப்பு செஞ்சுட்டோம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடுவாங்க, ரசூலை எந்த கண் கொண்டு பார்ப்பது, பாவியாக மாறிவிட்டோமே, கண்மணி நாயகத்தை எந்த கண் கொண்டு பார்ப்பது. நேரா மலைக்கு போயிட்டாரு. 40 நாட்கள் மலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை அழைத்து கேட்கிறார்கள், நம்ம சாலபாவினுடைய நிலைமை என்னாச்சு என்று தோழர்களை அழைத்து கேட்கிற போது, காணவில்லை நாயகமே, எல்லோரும் காணவில்லை என்கிறார்கள். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹ், சல்மான் ரலியல்லாஹ் 2 பேர்களையும் அழைத்து சாலபாவை காணவில்லை, தேடி வாருங்கள். ஊர் முழுக்க தேடுகிறார்கள், மதீனாவை தாண்டியும் தேடுகிறார்கள். ஒரு கிராமத்திலே போய் கேட்கிறார்கள். இரவு நேரத்திலே ஒருவர் மலையிலிருந்து இறங்குவார், தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்வார், எனக்கு வெற்றி வேண்டுமே, எனக்கு வெற்றி வேண்டுமே, நான் செய்த பாவத்திலிருந்து பரிகாரம் வேண்டுமே என்று தேடுவார். காலையில் அவர் மீண்டும் மலைக்கு சென்று விடுவார். உமர் ரலியல்லாஹு தஆலா, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹ் 2 பேர்களும் இரவிலே காத்திருக்கிறார்கள். சாலபா தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு வருகிறார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா போய் கையை பிடிக்கிறார்கள். சாலபாவினுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர். நான் பெருமானாருக்கு பாவம் செய்து விட்டேனே, என் நிலை கண்மணி நாயகத்திற்கு சொல்லப்பட்டிருக்குமே, என் நிலை என்னாகுமோ தெரியவில்லையே. அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அழைத்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். பெருமானாரினுடைய குரல் கேட்ட உடனேயே சாலபா மயங்கி விழுகிறார். பெருமானார் தொழுகையை முடித்து என்னை பார்க்கிற போது பாவி என்ற கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்களே, இதுவரை நல்லவனாக இருந்தேனே, பெருமானாரின் பார்வையில் கெட்டவன் என்ற பார்வை வந்துவிடுமே என்ற எண்ணத்தில் மயங்கி விழுகிறார். தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை தெளியுங்கள், தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. சாலபா எழுந்து அமர்கிறார்கள். நாயகமே, நான் பாவம் செய்து விட்டேன், ரப்பு மன்னிப்பானா? ஜிப்ராயில் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தை மன்னித்ததோடு மட்டுமில்லை, நீங்கள் அழுத அழுகைக்காக அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்தை வைத்திருக்கிறானாம், உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறானாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு எதிர்பார்க்கிறான். நாம் பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று ரப்பி எதிர்பார்க்கிறார். ஆனா இன்றைக்கு நாம் அதை செய்ய தயாராக இருக்கிறோமா? இஸ்லாமிய வளர்ச்சியின் ஆரம்பம் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க. ஒரு பணக்கார சகாபிக்கு பக்கத்தில் வந்து ஏழை சகாபி உட்கார்றார். ஆக ஏழ்மையான சகாபி. அந்த பணக்கார சகாபி தள்ளி உட்காருங்கிறாங்க. நம்ம பக்கத்தில் உட்காராது, தள்ளி உட்காரு, கொஞ்சம் தள்ளி உட்காரு. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரினாவிலிருந்து உன் பணக்கார தன்மை அந்த ஏழைக்கு போய் ஒட்டாது. அந்த ஏழ்மை பணக்காரரே உன்னோடு வந்து சேர்ந்து ஒட்டிக் கொள்ளாது. ஏன் அவரை விரட்டுகிறீர்? அன்ட ஃபீ அய்யாமில் ஜாஹிலியா, இன்னும் மடமை காலத்தில் தான் இருக்கிறீரா?
ஏழ்மை உன்னோடு ஒட்டி கொள்ளப்படக்கூடியதா? இன்னும் அறியாமையில் இருக்கிறீரா? கேட்ட உன்ன அழுதார் அந்த பணக்கார சஹாபி அழுதார். இப்படி ஒரு நிலை எனக்கு வந்து விட்டதே, இனிமேல் ஒரு காலத்திலும் நான் ஏழைகளை தூரமாக கருத மாட்டேன் என்று அந்த சஹாபியினுடைய வரலாறு படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. வீடு வாசல் எல்லாம் எல்லாத்தையும் வித்து போட்டு பணக்காரர்கள் இருக்கிற இடத்தில் அல்ல, ஏழைகள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கு வந்து வாழ்ந்தார்கள். வரலாறு பேசுகிறார். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். தான் செய்த பாவத்திற்காக வேண்டி பிராயச்சித்தம் தேடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மால எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பாவமே செய்யாத மாதிரி போறான். மொத்த பாவத்தையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறான். ஆனா பாவமே செய்யாதவன் எப்படி நடக்கிறானோ அப்படி நடந்து செல்கிறான். ஜாதான் இஸ்லாமிய வரலாற்றிலே வித்தியாசமானவன் ஜாதான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தை தொட்டு ரசூலின் மறைவுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலேயே ஜாதானின் மியூசிக் அரபுலகத்தில் அதிகரித்தது. அது ஒரு மாதிரியான மியூசிக், எல்லோரையும் தன் பக்கம் இழுத்து வருகிறான் ஜாதான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அந்த வழியாக சென்றார்களாம். ஜாதானின் பாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போற போக்கிலே சொன்னார்கள், என்ன அழகான குரல் ஜாதானுக்கு. ஜாதான் காதுல விழுகுது, என்ன அழகான குரல் ஜாதானுக்கு. இந்த அழகான குரலை வைத்து இந்த ஜாதான் குர்ஆனை ஓதினால் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த வார்த்தை தான். கீழே இறங்கி ஓடி வருகிறார் ஜாதான். பெரியவரே என்ன சொன்னீர்கள் பெரியவரே? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் உங்களை குறித்து கூபா மக்கள் எல்லாம் உயர்வாக கருதுகிறார்கள், என்னை பற்றி என்ன வார்த்தை சொன்னீர்கள்? குரல் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த குரல்ல குர்ஆன் ஓதுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். நான் ஓதினால் ரப்பு ஏற்றுக்கொள்வானா? நான் ஓதினால் ரப்பு ஏற்றுக்கொள்வானா? கண்களில் கண்ணீர், இந்த கண்ணீரே போதும் ஜாதான், இதுவே போதும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் உன்னை உயர்வாக்கி விடுவான். அழுதார் தௌபா செய்தார் ஜாதான். வலிமார்களின் வரலாறில் ஜாதானுக்கு தனி இடம் இருக்கிறது. 2 சொட்டு கண்ணீர் அவர்களை புனிதர்களாக மாற்றியது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு எதிர்பார்க்கிறான், என் அடியான் என் இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அழ வேண்டும். அல்லாஹ்ட்ட கதானாவுல இல்லாதது அழுகை, அல்லாஹ்ட்ட எல்லாமே இருக்கு, கண்ணீர் இருக்கிறதா? இத கொஞ்சம் லேசா கொடுத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டால் எதையும் செய்ய அல்லாஹ் தயாராக இருக்கிறான். கைஸ் பின் சாத் அல்லாஹு அக்பர் அழுகை 40 நாள் அழுதாராம். கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா எதற்காக தெரியுமா? பெருமானாரை கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கைஸ் பின் சாத் பெருமானாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றதற்கு பிறகு பெருமானாரை பார்த்து தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நண்பர்கள் அழுதால் தானும் சேர்ந்து அழுது விடுவார்கள், நண்பர்கள் சிரித்தால் தானும் சேர்ந்து சிரித்து விடுவார்கள். அதுக்கு பின்னாடி தான் காரணம் கேட்பாங்க. அழுகை எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கைஸ் பின் சாத் காரணம் கேட்கிறார். கைஸ் பின் சாதிடத்திலே பெருமானார் காரணம் கேட்கிறார்கள். அழுதிங்களே, என்ன காரணத்துக்காக அழுதிங்க? கைஸ் பின் சாத் சொல்லுகிறார், சபையெல்லாம் நிறைந்திருக்கிறது. கைஸ் பின் சாத் சொல்லுகிறார், நாயகமே, என்னை போன்ற பாவியை இந்த உலகத்தில் கண்டிருக்க மாட்டீர்கள் நாயகமே. எனக்கு அழகான பொம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான் நாயகமே, ரொம்ப அழகான புள்ள நாயகமே. அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள், அந்த அழகிலும் பேரழகு படைத்தவளாக என் பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான். 6 மாதம் ஆனது நாயகமே. என் பிள்ளைக்கு என் பிள்ளையின் அழகு பெரிதா, வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரம் இந்த வானத்தை அழகாக அலங்கரித்திருக்கிறதா என்று என் பிள்ளை அழகா நட்சத்திரம் அழகா என்று வெளியே கொண்டு வந்து பார்த்தேன் நாயகமே. வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரத்தை விட என் பிள்ளை பேரழகாக இருந்தது நாயகமே. பௌர்ணமி நிலவன்று என் பிள்ளையை எடுத்து வந்தேன் நாயகமே. பௌர்ணமி அழகா என் பிள்ளை அழகா என்று பார்த்தேன் நாயகமே. பௌர்ணமி என் பிள்ளை இடத்தில் தோற்று போனது நாயகமே. பேச ஆரம்பிக்கிற போதே எல்லா பிள்ளைகளும் யா அம்மி அம்மா என்று ஆரம்பிப்பார்கள். ஆனா என் பிள்ளை யாபத்தி வாப்பா வாப்பா என்று என்னை விட்டு பிரியாமல் இருந்தது நாயகமே. 2 வயதை கடக்கிற போது என் பிள்ளை எனக்கு உணவு வைக்கும், என் தட்டை எடுத்து செல்லும், என் தேவைகளை எல்லாம் 2 வயதிலேயே பூர்த்தி செய்தது நாயகமே. 3 வயதை கடக்கிற போது என் மனைவிக்கே தெரியாமல் என் பிள்ளையை பாலைவனத்திற்கு அழைத்து சென்றேன் நாயகமே. எனக்கு பாலைவனத்திற்கு அழைத்து சென்றேன்.
குழியை வெட்டினேன் நாயகமே, என்னோடு சேர்ந்து என் பிள்ளையும் வெட்டியது. விளையாடத்தான் தகப்பன் செய்கிறார் என்று நினைத்தது. உள்ளே இறங்கச் சொன்னேன், என் பிள்ளையும் உள்ளே இறங்கியது. படுக்கச் சொன்னேன், என் பிள்ளையும் படுத்தது. இரக்கமே இல்லாமல் என் பிள்ளையை இன்னொருவனுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதா என்று இரக்கமே இல்லாமல் அரக்கத்தனமாக உயிரோடு மண்ணை நான் போடுகிற போது என் பிள்ளை ஆபத்தி 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 என்று அலறிய அலறல் இன்னும் என் காதில் ஒலிக்கிறது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று அலறுகிறார். பெருமானாரே தயங்கி நிற்கிறார்கள். சபையில் இருக்கிற பனு அன்வார் கூட்டத்தின் தலைவர் வருகிறார். இவர் பரவாயில்ல, நான் என் வயசுக்கு வந்த பிள்ளைய புடிச்சிட்டு போகும்போது ஒரு கிணறு வந்தது, கிணற்றில தள்ளிவிட்டு சென்று விட்டேன் நாயகனே. அந்த பிள்ளை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அலறிய அலறல் என் காதில் விழுகிறது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தயங்கி நிற்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். உண்மையிலேயே தௌபா செய்தால் மனமுருகி அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் ரப்பு மன்னிப்பதாக சொல்லுங்கள். அழுதார் அழுதார். அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகும் 40 நாட்கள் அழுதார்கள். கைஸ்பின் சார் இல்லையா, இன்னைக்கு எத்தனை பேர் பொம்பளை புள்ள வேணான்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை, குழியில் தோண்டிய காரியத்தை வயிற்றுக்குள் செய்கிறோம். மன்னிப்பு கேட்டதுண்டா? அபாசம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டதுண்டா? இதில் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படியே வாசிக்கிறார்கள். இதில் மௌஊதத்து சுஅலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். அந்த புள்ளையே பிடிக்குமா நாளைக்கு மறுமையில? நான் என்ன பாவம் செய்தேன், எதற்காக என்னை கொலை செய்தீர்கள், நான் என்ன பாவம் செய்தேன்? நாம் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் வேண்டாமா? அல்லாஹு அக்பர். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான், மூசா இந்த ஊர்லயே பெரிய ரவுடி மௌத்தா போயிட்டான், நீனா குளிப்பாட்டி அடக்கம் பண்ணணும். அல்ல என்ன சொல்ற, ரவுடியா? ரவுடிக்கு போய் எனக்கு எதிராகவே இருந்தவன் அவனுக்கு போய் நான் குளிப்பாட்டி அடக்கம் பண்றதா? அதெல்லாம் முடியாது. சொன்னதை செய் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நல்லா குளிப்பாட்டுறாங்க. அந்த வழியா போன ஒருத்தர் கேட்டாரு, மூசா நேற்று வரைக்கும் எதிரியா இருந்தீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி வந்துட்டீங்க? இவன் கூட எல்லாம் நீங்க இருக்கிறீங்களே, ஒரு மாதிரியா இருக்கே. அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் போறவெல்லாம் திட்டுறாரப்பே. இன்னொரு ஆள் வந்தார், என்ன மூசா ரவுடிக்கு நீங்க குளிப்பாட்டுறதா? மாறிட்டீங்களா? யா அல்லாஹ் இப்படி எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுகிறார்கள் ரப்பே, நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ் சொல்லுவான், நேற்று வரைக்கும் அவன் ரவுடி தான். அவன் என்ன அல்லாஹ்விடத்தில் என்னிடத்தில் கேட்டான் தெரியுமா? என்னை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? ரப்பே நான் பாவிதான், நான் பாவம் செய்து விட்டேன் ரப்பே. என் கூட சேர்த்து 2 பேர்த்தையும் படைச்சு வச்சிருக்கிறியே, நஃப்ஸையும் சைத்தானையும் படைத்து வைத்திருக்கிறாயே, என்னை கட்டி போட்டு அந்த 2 பேரும் என்னை தவறுக்கு இழுத்து சென்று விட்டார்கள் ரப்பே. நஃப்ஸும் சைத்தானும் என்னை தவறுக்கு இழுத்து சென்று விட்டார்கள். நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் ரப்பே, நீ என்னை மன்னித்துக் கொள் ரப்பே. அல்லாஹ் சொல்றான், மூசா அவர் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டார் மூசா, 2 சொட்டு கண்ணீரை சிந்தி அழுது விட்டார் மூசா. அடுத்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? மூசா அல்ல, நான் தப்பு செய்யறவன் தான், நல்லோர்கள் வருகிற போது எழுந்தவர்களுக்கு நான் மரியாதை கொடுத்தேனே, உனக்கு தெரியுமே. நான் தண்ணி அடிப்பேன், எல்லாம் செய்வேன். நல்லவர் ஒருத்தர் போறாருன்னா எழுந்திருத்து அவருக்கு நான் மரியாதை செய்தேனே, அதற்காக என்னை நீ மன்னிக்க கூடாதா? நான் செய்த கொஞ்சம் நல்ல மழை பார் ரப்பே என்று என்னை பார்த்து கேட்டு விட்டான் மூசா. அடுத்து என்ன கேட்டான் தெரியுமா? அல்லாஹ் நீ மன்னிக்கலன்னா ஷைத்தான் சந்தோஷப்படுவான், நீ மன்னித்து விட்டால் நீயும் உன் நபி மூசாவும் சந்தோஷப்படுவார். நீ யாரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாய்னு கேட்டான். மூசாவை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாயா, ஷைத்தானை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாயான்னு கேட்டான். நான் என்ன செய்யட்டும்? இப்படி கேட்ட என் அடியானை நான் மன்னிக்காமல் இருக்க முடியுமா? அப்ப எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனையும் அப்படியே மறந்து மன்னித்து ஏற்கிற பண்பாடு கொண்ட அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், இந்த பத்திலே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் அக்பர். எதனால எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான்?
இந்த ரமலான்ல முதல்ல தௌபா செய்யறதுனால, தௌபான்னா எப்படி தௌபா செய்யணும்னா உள்ளம் உருகி வெறும் உதட்டு வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, உதட்டு வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தவாஃபில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கண் தெரியாத குருடர் தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கண்ணு தெரியாத குருடர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போனாரு. நான் யார் தெரியுமான்னு கேட்டாரு. இந்த குருடர் தெரியாது, நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கொடுங்கோல் அரசன். தவாஃப் முடியறவங்களாட்டி கண்ணு தெரியலன்னா உன் கழுத்தை எடுத்துருவேன்ட்டார், கொலை செஞ்சிருவேன். அந்த குருடர் பயந்துகிட்டே தவாப் செய்யும் போது அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, ரப்பே இதுவரைக்கும் எனக்கு கண்ணு தான் பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப கழுத்தே பிரச்சனையா போச்சு ரப்பே, எப்படியாவது காப்பாற்றி விடு. சொன்னால் செய்து விடுவார், சொன்னால் செய்து விடுவார். தவாப முடிக்கிறார், கண் பார்வை தெரிகிறது. ஹஜ்ஜாஜ் வந்தாரு, கண் பார்வை தெரிகிறதா? தெரிகிறது. இதுவரைக்கும் இத்தனை தவாப் செஞ்சியே, ஏன் தெரியல தெரியுமா? நீ இதுவரை வெறும் உதட்டில் கேட்டுக்கொண்டிருந்தாய், எனக்கு பார்வையை கொடு, பார்வையை கொடு, பார்வையை கொடு. இப்பொழுது உள்ளத்திலிருந்து கேட்டாய், அல்லாஹ் கொடுத்து விட்டான். உள்ளத்திலிருந்து தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். உள்ளத்திலிருந்து துபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, துஆ சிறுவர்களை சொல்லி துஆ செய்ய வேண்டும். ஏன்னா மாசூமீன்கள் அவர்கள், பாவமற்றவர்கள், பாலிகாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சிறுவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹுடைய வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை என்ற சொல்லி துஆ செய்ய சொல்லுவாங்களா? சின்ன பிள்ளை உமருக்கு துஆ செய்வார். உமருக்கு துஆ, அல்லாஹ் இந்த உமரை மன்னிப்பாயாக, இந்த உமரின் பாவங்களை நீக்குவாயாக. அல்லாஹு அக்பர். சிறுவர்களின் மூலமாக துஆவை பெறுதல், தானும் துஆ செய்தல் சிறுவர்களின் மூலமாக. 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும். நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும். நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும். இந்த கடைசி 10 இல்லையா, நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும். ஏதாவது நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். சதக்காக்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். திக்ருகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். சிலத்துர் ரஹம், உறவுகளை நேசித்து அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும். அல் இஹ்சான் இலல் மக்லூகாத், படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்து அழ வேண்டும். அல் குமூம், அல்லது அல்லாஹ் கொடுத்திருக்கிற கவலை கஷ்டங்களை சொல்லி அழ வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்தை நீதான் கொடுத்த, நான் சபரா இருந்தேன் ரப்புல் ஆலமீனே, இவ்வளவு கஷ்டத்தை நீதான் கொடுத்த, நான் பொறுமையாக இருக்கிறேன் ரப்புல் ஆலமீனே, இதற்காக என் பாவங்களை மன்னி என்றால் ரப்பு மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதுவும் குறிப்பாக இந்த 10 நம்மை பரிசுத்தப்படுத்த இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமானவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக.